இங்கே குமார் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. இது தெரியாமல் பழனிவேல் வெளியில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றும் தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வெளியில் வர இங்கே கதிரும் வந்துட்டு சைக்கிள் ரெடியாக இருக்குமாம்மா, இதை நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த சைக்கிளில் தான் டெலிவரி கொடுக்குற நிலமையில இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே கதிரும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நினச்சி ராஜு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, கதிருக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சாகணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம கையில் பணமும் இல்லை, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு கூட தெரியல நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் கதிர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இங்கே சைக்கிளில் தான் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வராங்க. பாண்டியன் என்ன சொன்னாலும் இங்கே பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு போக மாட்டேன், தான் எடுத்த முடிவில் தான் தெளிவாக இருக்கேன், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தாலும் ஏன் அடித்தாலுமே சரி அந்த கடைக்கு நான் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் கதிரும். இங்கே கதிர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் ராஜ் இன்னொரு பக்கம் கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட இங்கே பழனிவேல் நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. என்ன, எங்கே போனீங்க எல்லாரும், என்ன நீ என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை குழந்தனாரே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கேன். என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறியே, அம்மா தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்குமேன்னு இங்கே சக்தி வேலையும் கேட்குறாங்க. என்னம்மா என்ன விஷயம், என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி இங்கே பழனிவேல் கேட்க, இல்லைடா இவன் தான் இந்த வீட்டு பக்கமே வரலையே, அப்புறம் நான் எங்கடா விஷயத்த சொல்கிறதுன்னு எங்கள் அப்பா தவன் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை குழந்தனாரே, நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், அதான் அந்த பொண்ணை வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். பொண்ணு வீடு குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கு, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, குமாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதான் சீக்கிரத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்ல, அப்படியா அண்ணி, என்ன தடப்படலாம் இவ்வளோ சீக்கிரத்தில் முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல சம்மந்தம், கைவிட மனசு இல்லடா, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவேலும். சரி எதுவும் நல்லது நடந்தால் சரின்னு இங்கே வந்து பழனிவேலும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சக்தி வேலும், சரி நீ எப்போதான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதா ஐடியா, அந்த வீட்டில் எத்தனை நாளைக்கு எடுபிடி வேலையே பார்த்துட்டு இருக்க போகிறேன், உனக்குன்னு ஒரு கல்யாணம் குழந்தை இதெல்லாம் வரணும்னு ஆசை கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆசை இல்லாமலாம் நான் இருக்கு, யாரும் என்னை பற்றி யோசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி யோசிக்கணும்னா நீ இந்த வீட்டில் வந்து இருக்கணும், நீ அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது அவன் தானே உன்னை பற்றி யோசிக்கணும், அவனுங்க பிள்ளைங்க தான் பெருசு, அவன் பிள்ளைங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பான், அவன் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே நீ அக்கா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடினவனி, உன்னை பற்றி கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தானா அவனே ஒரு கஞ்ச பைய, அவன் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டான்டா, அவனை நம்பிக்கிட்டு நீ அங்கேயே இருந்தனா காலம் கடைசி வரைக்கும் வயசாகி சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சக்தி வேலும். போது நிறுத்திடான்னு இங்கே அவங்க அம்மாவும் சொல்ல, உண்மையை சொன்னால் உனக்கு அப்படியே கோவம் வந்துடுமேன்னு சொல்லி எங்கள் சக்திவேல் தன்னுடைய அம்மாவை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க தன்னுடைய மகன் பழனிவேல் கிட்ட, இங்கே பாருடா அந்த வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையான்னு முடிவாக தெளிவாக கேட்டு சொல்லு, அப்படி முடியலையா நீ நேராக இங்கே வா, இங்கே வந்து இருக்கிறதுக்கு வழியை பாரு, உன் அண்ணனுங்க 2 பேரும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிவேல் எதுவுமே பேச முடியாமல் இருந்துகிட்டு இருக்க, முதல்ல இங்கே குமாரோட கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் ஏன் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி எப்போ நிச்சயதார்த்தம்னு கேட்குறாங்க. இங்கே பழனிவேலும், நாளைக்கே நல்ல நாள் ஆயிருக்குடா, அதான் கோவிலில் நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அடடே இவ்வளோ சீக்கிரத்துலையா, அப்போ கல்யாணம் எப்போ, அதுக்கு அடுத்த நாளா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா உனக்கு நக்கலாம் அப்படின்னு இங்கே சக்திவேல் கேட்க, அதுக்கு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, நாங்கள் கல்யாணத்தை வைக்கும்போது சொல்கிறோம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி எங்கள் பழனி வளர்த்துட்றாங்க. சரிண்ணே எப்போனாலும் கல்யாணத்தை வைங்க, ஆனால் ஒன்று இங்கே நிச்சயத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு எங்கள் சக்திவேல்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நான் வரேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, என்னடா எதுவுமே சொல்லாமல் கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நேராக அங்கே போயிடுறாங்க. பாத்தியில் இப்போ எவ்வளோ தான் சொல்லியும் இந்த வீட்டையே தான் தேடி போகிறான், கடைசி வரைக்கும் அவன் கல்யாணமே ஆகாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எடுபிடி வேலை பார்த்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சக்தி வேலையும் கூப்பிடுறாங்க. விடுறான், எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து தான் அவனு எங்கள் அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் சிம்பிளாக கோவிலில் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் பண்ணி முடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இங்கே வந்து பேசிட்டு போன விஷயத்த அங்கே போய் அப்படியே எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க பழனிவேல். இதை கேட்ட இங்கே வந்துட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. பொண்ணெல்லாம் நல்ல குடும்பம் தான், நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, எதுக்கும் நம்மளும் ஒரு பக்கம் விசாரிச்சு பார்க்கலான்னு நானும் விசாரிச்சு பார்த்தேன், பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, அதனால் குமாரை நம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், குமாரும் இதுக்கப்புறம் எந்த வம்பு பிரச்சனைக்கும் போகாமல் அடங்கினாலும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பழனிவேலும். சரிடா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சரி அப்படின்ட்டு இங்கே கோமதியும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் இதை ஒரு பெரிய விஷயமாவே காதில் வாங்கிக்கல, அவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டே இருக்காரு. என்ன மச்சான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்ல, அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு அங்கே தங்கமேலு, ஏன் சித்தப்பா மாமாவுக்கு பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? அந்த குடும்பத்தில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்ல. இதை கேட்ட கோமதி, அந்த குடும்பம் இல்லை, அது என் அண்ணன் குடும்பம். என்னதான் எனக்கும் என் அண்ணனுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தை என்னால் யார் முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோமையிலே இந்த வீட்டுக்கு உனக்கு முன்னாடி வந்த 2 மருமகள்களும் இருக்காங்க. ஏன் மீனா, ராஜி அந்த குடும்பத்து பொண்ணாகவே இருந்தாலும் மீனா வேறு வீட்டிலேருந்து வந்த பொண்ணாக தான் இருந்துட்டுருக்கா. ஆனால் அவளே இந்த நாள் வரைக்கும் இங்கே ராஜியோட குடும்பத்தை பற்றி தப்பாக ஒரு நாள் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமேல், நான் இல்லத்து அப்படின்னு சொல்ல இங்கே சரவணன் தங்கமேல் வாயை அடைச்சிட்றாங்க. அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். இதை வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பி அந்த இடத்துல இருந்து போனதுக்கு பிறகு இங்கே ராஜி யோசனையில் இருக்காங்க. என்னடி, உன் அண்ணனோட நிச்சயத்துக்கு போகணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா? இந்த வீட்டு நிலைமை தான் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்ல, ராஜி அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இருந்தால் அதெல்லாம் இதோட விட்டுருங்க. அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா மாமாட்ட கேட்டுட்டு போங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடாதீங்க. நீங்கள் தங்கமேலும் பேசிட்டு டக்குன்னு அவங்களும் போயிடுறாங்க. பாருங்கத்தை எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல, சரி விடுடி, அவளை பற்றி தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர பழனிவேல் கிட்ட இங்கே கேட்குறாங்க, ஏன் சித்தப்பா, இங்கே அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கதா சொன்னீங்க, அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களான்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன, உனக்கு உன் அண்ணனோட நிச்சயத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான்னு சொல்லி கேட்க, அவனுக்கு நிச்சயம் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜ்யம். பின்ன வேறு எதுக்குமா கவலையில் இருக்கேன்னு எங்கள் கோமதி கேட்க, இல்லை என் கல்யாணத்தில் தான் அம்மா கடைசியாக சந்தோஷமாக இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் என்னால் தான் இப்போ வரைக்கும் கவலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அவங்க முகத்தில் சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியலை. இப்போது இந்த அண்ணன் கல்யாணத்துலையாவது அவங்க சந்தோஷமாக இருக்கிறத தூரம் இருந்தாவது பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிவேலும், அது கனவுல கூட நடக்காதுமா அப்படின்னு சொல்ல, எனக்காக இதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க மாமா. ஒரு கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கதை நான் தூரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். அப்போ தான் என் மனசில் இருக்க கவலையும் கொஞ்ச நாளும் தீரும்னு சொல்கிறாங்க எங்கள் பழனிவேல் கிட்ட. இதை கேட்ட கோமதியும், அது எப்படிமா முடியும்னு சொல்லி இங்கே வந்துட்டு கேட்குறாங்க. முடியும் கோவிலில் தானே நிச்சயதார்த்தம். நாளைக்கு நானும் அதே கோவிலுக்கு கிளம்புறேன். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அங்கே அர்ச்சனை பண்ணுற மாதிரி போகிறேன்னா அங்கே அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டாலே என் மனசு ரொம்பவே ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு ராஜ்யம். இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏற்கனவே சில விஷயங்களை நீ சொல்லாமல் செஞ்சிட்டேன்னு தன்னடி இங்கே அவருக்கு கோவம். எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யணும்னு சொல்கிறாங்க. சரியத்தை, காலையில் நான் மாமா கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்க போதோன்ற ஒரு பயத்தில் எங்கள் கோமதியை படுத்து உறங்க, இங்கே காலையில் பொழுது விடிஞ்சு கையோட இங்கே எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க தங்கமயிலும். இங்கே காலையில் கிளம்பி வர அங்கே பாண்டியன் கிட்ட டீ எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்க பாண்டியன் கிட்ட அப்போ தான் வந்து ராஜி பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லைம்மாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அது இல்லைம்மாம்மா, நான் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், போயிட்டு வரட்டேம்மான்னு சொல்ல, இது எல்லாமாப்பா கேட்டுக்கிட்டு இருக்கணும், கோமதியை கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்ல, சரி மாமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா அதே கோவிலில் தானே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க, இப்போ அதே கோவிலுக்கு ராஜி போனால் திரும்ப பிரச்சனை எதுவும் வராதான்னு சொல்லி கேட்க, அதானப்பா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் எங்கள் ராஜிக்கு பயங்கரமான கோவம் தங்கமேல் மேலே வருது. அப்போ அங்கே வர கோமதியும், நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு, நாங்கள் அதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், நிச்சயம் எப்போ வேணாலும் நடந்துட்டு போகுது, நாங்கள் என்ன அவங்க நிச்சயத்துக்கு போய் சாப்பிட்டு வரதுக்காக கிளம்புறோம், கோவிலுக்கு தானே கிளம்புறோம், நாங்கள் கோவிலுக்கு போகிற இடத்துல அவங்க நிச்சயம் வச்சது அது அவங்களோட தப்பா, இல்லை கோவிலுக்கு போகிறதுனால எங்களோட தப்பா? எந்த தப்பும் இல்லை, கோவிலில் அவங்க நிச்சயம் வைக்கிறாங்க, அதே கோவிலில் சாமி இருக்குது, அதுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ண போகிறோம், அவ்வளவுதானே சொல்ல, அதெல்லாம் நல்லா தான் பேசுகிற கோமதி, ஆனால் அன்னைக்கு கோவிலுக்கு போனப்பவே இவங்க அப்பனும் சித்தப்பனும் இங்கே ராஜியை என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, பாவம் இந்த பிள்ளை எப்படி அழுது துடிச்சு போயிடுச்சு, இப்போ அதே கோவிலுக்கு திரும்பவும் போகிறீங்க, அதுவும் இல்லாமல் அங்கே சொந்தக்காரவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க, இங்கே ராஜியை பார்த்து கேள்வி கேட்டு ஏதாவது கஷ்டப்படுத்திட மாட்டாங்களான்னு சொல்ல, அவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அது எப்படித்த, அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், எல்லோரும் கூட்டமாக தானே இருப்பாங்கன்னு சொல்ல, கூட்டமாக இருந்தால் அது அவங்க கோவில் ஆகிடுமா, கோவில்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைத்தன்னு சொல்ல, போதும் நிறுத்து மயில், எல்லாம் எனக்கும் தெரியும், நீ சொல்லி தான் நான் அந்த விஷயத்த பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு எங்கள் தங்க மயில் ஒரே போட்டுறாங்க. இப்போ எதுக்கு நீ மயில் கிட்ட கோவப்படுறேன்னு பாண்டியன் கேட்க, பின்ன என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், இங்கே நீங்கள் எனக்கு ஆர்டர் போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் தங்க மயில் என்னை அதை செய்யாத இது செய்யாதுன்னு ஒரு விஷயத்துக்கும் ஆர்டர் போடுற மாதிரியே இருக்குது, இது மாதிரி என்கிட்ட பேச வேணாம் மயில் அப்படின்னு இங்கே நேரடியாகவே சொல்லிடுறாங்க. அதுக்கு அங்கே சரவணனும்,
அமைதியாக இருமையில் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் வாயையும் அடைக்கிறாங்க. அதுக்கு ஏற்றது போல் பாண்டியன் என்னமோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போது கோமுதியையும் கூட்டிக்கிட்டு ராஜி வந்து அதே கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே தான் நிச்சயதார்த்தமும் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு எல்லாரும் ரொம்ப பிஸியாக வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர ராஜி வந்து தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் தூரமாக நின்று பார்த்தாலே போதும் நினச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அம்மாவும் கவனிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்து பேச முடியலை. ஏன்னா முத்துவேலுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது நம்ம வீட்டில். அது என்னால் தடைப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து ராஜியோட அம்மாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் அப்பத்தாவுக்கும் ஒரு ஆசை ராஜியை பார்த்ததும் பேசணும்னு. ஆனாலும் இங்கே முத்துவேலும் சக்திவேலும் இருக்கிறதுனால அவங்களே எதுவும் பேசலை. இங்கே கோவிலுக்குள்ளே போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் தனியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. கோமதிக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய அண்ணன் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குதில்ல, அதை நினச்சி அவங்களும் ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் கரெக்டாக என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற சமயத்தில் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணோட அண்ணனுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வருது. அதை பார்த்த உடனே போதும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயத்தட்டை மாற்ற போகிற நேரத்தில் அவங்க அண்ணனே நிறுத்திடுறாங்க. என்னடா என்ன ஆச்சுன்னு சொல்லி எங்கள் பொண்ணோட அம்மா அப்பா அந்த அண்ணன்கிட்டே கேட்க அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ ஒரு நிமிஷம் பாருங்கப்பான்னு சொல்லி அவங்க தன்னுடைய அம்மா அப்பா கிட்டே காட்டுறாங்க. அதை பார்த்த உடனேயே இங்கே குமாரையும் பார்க்குறாங்க, ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. இப்படி மாறி மாறி பார்க்க என்னாச்சு சம்மந்தின்னு சொல்லி சக்திவேல் கேட்க, சம்மந்தியா? அது நாங்கள் தான் சம்மந்தியா இல்லை ஊரில் எத்தனை சம்மந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சம்மந்தி பேசுகிறீங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க கோவிலில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ இந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதில் குமார் வந்து ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. என்னடா குமார் இதுன்னு சொல்லி இங்கே முத்துவேலும் வந்துட்டு கோவப்பட இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க, இல்லைண்ணே இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே குமாரும், சத்தியமாக இது எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை பெரியப்பான்னு சொல்லி இங்கே முத்துவேல் கிட்ட கண்கலங்குறாங்க குமாரும். ஏற்கனவே ஒருத்தி மனமேடை வரைக்கும் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனா, இப்போ நீ என்னடானான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரவங்க வேறு வந்திருக்காங்க. ஊர்க்காரங்க மத்தியில் தன்னை அசிங்கப்படுத்திட்டேடான்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க முத்துவேலும். வந்திருக்க பொண்ணு வீட்டுக்காரவங்களும் இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்த, ஏற்கனவே பொண்ணு ஓடி போணுச்சு, இப்போ பையனும் அதே தானே பண்ணிட்டு வந்து நிற்கிறான், இதில் பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்த ராஜி ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல வாங்கத்த போகலான்னு சொல்ல, வேணாண்டி பிரச்சனை நடக்கிற நேரத்தில் நீ அங்கே போனனா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காத ராஜி இங்கே கோமதியை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நேராக அந்த இடத்துக்கும் போகிறாங்க. நேராக அங்கே ராஜியும் போகிறாங்க. ராஜி வந்து நிற்கிறத பார்த்தா மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குமாருக்கும் கோவம் வருது. அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே எங்கள் ராஜியையும் பார்க்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. ராஜி முதல்ல அந்த ஃபோட்டோவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கேட்குறாங்க. ஆமாம் நீ யாருமா முதல்லன்னு சொல்ல, நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓடி போய் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தானா நீ? யாருக்கும் தெரியாமல் ஊர்க்காரங்க முன்னாடி வெறுக்கிற மாதிரி வெறுத்துட்டு இப்போ யாருக்குமே தெரியாமல் உன்னை நைஸாக இந்த நிச்சயத்துக்கு வர வச்சுருக்காங்களா? நல்ல குடும்பம் தான் இது அப்படின்னு சொல்ல, போதும் என்னுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுனது அவமானப்படுத்தினது இது எல்லாமே போதும். என்னோட குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, அதான் உன் அண்ணனோட லட்சணம் நல்லாவே தெரியுதே. இதோ இந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு கூட இருக்கானே, அங்கே ஒரு பொண்ணை காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறது, இங்கிட்டு மனமேடை வரையும் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துறது, இப்படிப்பட்ட பசங்க தானே இப்போ வாழ்க்கையில் இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா. இதை கேட்ட எங்கள் ராஜி, எதை பற்றியுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அளந்து விடுறீங்களே, உங்கள் கற்பனை கதையை ஓட்டுறதுக்கு அடுத்தவங்க வாழ்க்கை தான் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ராஜியும். சரி இதே போல் உங்கள் பொண்ணுக்கு நடந்திருந்ததுன்னா அப்போ நாங்கள் இதே கேள்வியை கேட்டோன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்ல, ஒரு நாள் என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என் அண்ணன் தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்க, அப்போ இதில் இருக்க ஃபோட்டோ பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இது பொய் தான் சொல்ல, அது எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ராஜி தன்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ஏற்கனவே இங்கே ராஜி காலேஜ் படிச்சுட்டு இருந்த பொழுது இங்கே ராஜியோட ஃப்ரெண்ட்ஸு அது கூட சேர்ந்து இவங்க அண்ணனும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு எல்லாருமே குரூப்பாக எடுத்திருக்காங்க. அதே ட்ரெஸ்ஸு அதே முகபாவனை இப்படி எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இது என் அண்ணன், இது என்னுடைய ஃப்ரெண்டு, இவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஆனால் இது தெரியாத யாரோ ஒருத்தவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோவை எடுத்த யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி மார்பிங் பண்ணி இந்த மாதிரியான வேலையில் சீட்டிங் வேலையை பார்த்துருக்கணும். மற்றபடி என் அண்ணனுக்கோ இந்த பொண்ணுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி நானே இருக்கிற ஃபோட்டோவை எல்லாத்தையும் கட் பண்ணி எடிட் பண்ணி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எடிட் பண்ண ஃபோட்டோவையும் தான் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாமான்னு சொல்ல, ஆதாரத்தோடு எல்லாத்தையுமே காட்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுல சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொன்னீங்கனாலும்
கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சந்தேகம்னு வந்துடுச்சுன்னா அது காதல் கடைசி வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சந்தேகத்தோட ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு பின்னாளில் கஷ்டப்பட போகிறது இங்கே நீங்கள் மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேருமே மட்டும்தான். ஒன்று உங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதம் இருந்தால் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லுங்கள். அப்படி இல்லையா வேண்டான்னா விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு தவறாக பேசுகிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜி. எங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் எங்கள் ராஜியும் தான் வந்த வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி கிளம்பி போக இங்கே படப்படன்னு வந்தால் படப்படன்னு பேசினா இப்படி போயிட்டுருக்காளே நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க சக்திவேலும் முத்துவேலும். இப்படி எல்லாருமே ராஜியை பார்க்க ராஜி தன்னுடைய அத்தையை கூட்டிகிட்டு போக என்ன ஒரு தைரியம் உனக்கு ராஜி, அன்னைக்கு அப்பா திட்டும்போது அழுத, இன்னைக்கு தன்னுடைய அண்ணனுக்காக போய் ஆதாரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்த, இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே குமார் எப்படிப்பட்ட அரக்கனா வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் அவன் ரொம்பவே கண்ட்ரோல் ஆன ஒரு ஆள். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அவன் இது நாள் வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இந்த மாதிரி பேசினதும் கிடையாது, பழகுனதும் கிடையாது. அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்ட கூட நான் தான் கம்பல் பண்ணி அவனை வந்து நிற்க சொன்னேன். ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது, யார் மூலமாக கிடச்சிது, யாருக்கு கிடச்சிதுன்னு கூட தெரியல. ஆனால் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிருக்காங்க. அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அப்புறம் அவங்கள உண்டில்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. தன்னுடைய அத்தைகிட்ட சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுபோல் அங்கே பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஃபோட்டோவை வச்சு நான் தப்பாக நினச்சிட்டு சொல்ல இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் இப்போ எங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் எங்களுக்குன்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற பொண்ணும், எனக்கு இது வரைக்கும் குமார் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, நான் பழகின வரைக்கும் அவர் என்கிட்ட பக்கா ஜென்டில்மேனாக தான் நடந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபோட்டோவே போயின்னு அவங்க தங்கச்சியே வந்துட்டு இப்படி நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் அவர் மேலே சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிச்சயமும் நல்லபடியாக முடியுது. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் நினச்ச மாதிரி ஊர்க்காரங்க முன்னாடி எந்த அவமானமும் இல்லாமல் எங்கள் ராஜியால் தான் தப்பிச்சிருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வரவங்க என்னடா இது யார் பண்ண வேலையாக இருக்குன்னு சொல்லி சக்திவேல் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. தெரியலையப்பா எதுக்காக இப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்க ஆட்கள் யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல ராஜியும் அங்கே தானே இருக்கா, ஆனால் கடைசியில் அவ தானே வந்து உன்னை காப்பாற்றினா, இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு காரணமே அவ தானேன்னு சொல்லி இங்கே வந்து குமாரோட அம்மாவும் பேசுகிறாங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க முத்துவேலும். இங்கே ராஜியோட அம்மா முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எப்படிங்க நம்ம ராஜி வந்து கரெக்டான நேரத்தில் காப்பாற்றிட்டா, இல்லைனா இந்த தடவையும் நம்ம மனம் இவனால் போயிருக்கும். போன தடவை மானம் போனது அவளால் இருந்தாலும் இந்த தடவை ஊர்க்காரங்க முன்னாடி காப்பாற்றப்பட்டது இவளால் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ஃபோட்டோவை யார் இப்படி பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முதல்ல இந்த ஃபோட்டோவை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எங்கேருந்து முதல்ல இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்கன்ற எல்லாத்தையும் விவரங்களையும் கண்டுபிடிக்கணும் நினச்சி இங்கே வந்து முத்துவேலும் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் வீட்டுக்கு போன எங்கள் கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜுக்கும் ஒரு விதமான சந்தோஷம்தான். இந்த நிச்சயம் நடந்துச்சா இல்லையான்றது கூட நமக்கு தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது நினச்சி எங்கள் பழைய சித்தப்பாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை அப்பத்தாவும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் சொல்லுடா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு போய் சொல்லுடான்னு எங்கள் அப்பத்தாவும் திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. எங்கள் ராஜி அதையெல்லாம் கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை பாண்டியன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஏன் தங்கமேல் முகம் மட்டும் விடியவே இல்லை, அப்படியே சோகமாகவே இருந்துட்டுருக்கு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, யார் இப்படிப்பட்ட வேலை பார்த்தாங்களோ கையெல்லாம் அவிஞ்சு போகும், அவங்க குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போகும். இப்படி ஏகப்பட்ட சாபங்களை விட எதுக்குத்த இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு நாள் இப்படி நடந்துக்க மாட்டீங்களேன்னு சொல்ல என்னுடைய அண்ணன் குடும்பம் எவ்வளோ முக்கியமாக இருந்தால் நான் இப்படியெல்லாம் பேசுவேன்றதை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோமதியும். இதை கேட்டு எங்கள் தங்கமேலுக்கு ரொம்ப பதட்டம், பயம் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இந்த விஷயத்த வந்துட்டு எங்கள் தங்கமேல் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் கூட இங்கே வந்து ராஜிக்கும் இருந்துகிட்ருக்கு. அதில் சந்தேகமே வேணாம், யாருக்குமே தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது எங்கள் தங்கமேல் தான். தங்கமேல் தன்னுடைய அம்மா மூலமாகவும் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணதே எங்கள் தங்கமேல் தான். ஆனால் எதுவுமே தெரியாதது போல் இந்த வீட்டில் ஒரு ஊமை போல் இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே கடைசியில் கோமதியை சாபவிட போக எங்கள் தங்கமேல் வந்து பதறி துடிச்சு போய்ட்றாங்க. எங்கே அத்தை விடுற சாபம்லாம் நம்மளை கேட்டுருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பதறி போய் நின்றுட்டுருக்காங்க. அதே நேரம் இங்கே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, நல்ல வேலைம்மா, உன்னை நான் போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் நீ போனதுனால தான் அந்த நிச்சயமும் நடந்தது. அது வரைக்கும் உன்னால் ஒரு நல்லது நடந்ததுன்னு நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டேன். இங்கே பாண்டியனும் கிளம்பி போக எல்லாமே இந்த வீட்டில் எனக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கேன்னு நினச்சி எங்கள் தங்க மேலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் ராஜி சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட, அத்தை இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த விஷயத்தை யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கவும் சொல்லியாச்சான். இப்போ தான் பழனிவேல் சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். கண்டுபிடிச்சி அந்த யார் எடிட்டிங் பண்ணி
உடனே இந்த மாதிரி வந்துட்டு பண்ண சொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்போ எடிட் பண்ண ஆளு கிடைச்சிட்டாருன்னா போதும் அத்தை, அவரை போட்டு நொங்கு நொங்குன்னு எங்கள் வீட்டில் இருக்க ஆட்களே போட்டு நொங்கி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் உண்மையை கேக்கிடுவாரு. அப்புறம் யார் பண்ணாங்களோ வசமாக மாட்டிக்குவாங்க. எங்கள் அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே சொல்ல, ஆமாண்டி, அவரை பற்றி தெரியாதவங்க யார் இருக்காங்க, ஏன் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க இவங்க தங்கமயிலும்.